ஆஷஸ் செகண்ட் டெஸ்ட் டே 2ல் இங்கிலாந்து கொஞ்சம் பொறுப்பாக விளையாடி ஒரு 400 ரன்னுக்கு மேலே ரூட்டோட ஹெல்ப்பில் பேட்டிங் பண்ணி ஸ்கோர் எடுத்துருக்கணும், எடுக்கலை. ரெண்டாவது, இங்கிலாண்டோட பவுலிங் ரொம்ப ஒரு ட்ரமாட்டிக்காக தேவையில்லாத அக்ரெஷன் எல்லாமே இருந்தது எல்லா பால்லையும். பட் எதுவுமே பாசிட்டிவாக விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணல. இங்கிலாண்டோட பேட்டிங் ரொம்ப சாலிட். என்ன தான் அக்ரெசிவாக அது இதுன்னு காய்ச்சி முடிச்சுன்னு கற்றுனாலும் இங்கிலாண்டோட பேட்டிங் லைனப் எல்லோரும் ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் அக்ரெசிவாக சாலிடாக விளாண்டாங்க. சூப்பர் பேட்டிங். இங்கிலாண்டுக்கிட்ட வேரியேஷன் இல்லை, சேஞ்ச் இன் லைனு, லெங்க்த்து, பேஸு எதுவுமே இல்லை. டெக்கை ஹிட் பண்ணி அவுட் ஆஃப் தி ஆஃப் ஸ்டெம்பு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. வேறு எதுவுமே பண்ணல. பிச்சில் கிராக்ஸ் வந்தது. கிராக்ஸை யூஸ் பண்ணி ஆட் பவுன்சஸ் வர வச்சுருக்கலாம். கிராக்ஸை யூஸ் பண்ணி லோ பால் போட்டிருக்கலாம். கிராக்ஸ் யூஸ் பண்ணி பால் கட்டாக வச்சுருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கேமரூன் கிரீனுக்கு ஒரு பால், ஸ்டீவ் ஸ்மித்துக்கு ஒரு பாலில் ஃபிங்கரில் ஆட் பவுன்ஸ் ஃபிங்கரில் அடிச்சுது. அந்த மாதிரி கிராக்ஸ் யூஸ் பண்ணி ரெகுலராக போட்டிருந்துருக்கலாம். எல்பிடபிள்யூ பாலே இல்லை, யாக்கரே இல்லை, ஸ்டெம்ப் அட்டாக் பாலே இல்லை. எல்லாமே அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டெம்பில் டெக்கை ஹிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதை கன்சிஸ்டண்ட்டாக போட்டுக்கிட்டே இருந்தாங்க. பிச்சில் சப்போர்ட்டே இல்லைன்னா இட் பிகம்ஸ் ப்ரெடிக்டபுள். 5+ ரன் ரேட்டில் ஆஸ்திரேலியா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. Yet another test match. England is likely to lose the match if they don't make a comeback in their bowling and batting. Thank you.